ஒரு சில நோய்கள், மன அழுத்தம் மற்றும் போதுமான தூக்கமின்மை உள்ளிட்ட பல காரணங்களால் கண்களை சுற்றி கருவளையம் தோன்றலாம். அதிக கணினி மற்றும் செல்போன் பயன்பாடுகளாலும் வரலாம். போதுமான அளவு தண்ணீர் குடிக்காவிட்டாலும் கருவளையம் தோன்றலாம். அந்த வகையில் வீட்டிலேயே எளிய முறையில் கருவளையத்தை எவ்வாறு போக்கலாம் என்று பார்ப்போம். பச்சை வாழைப்பழம் தோல். பச்சை வாழைப்பழத்தின் தோலை மட்டும் தனியாக எடுத்து அதில் சிறிதளவு விளக்கெண்ணெய் தடவி கண்களை சுற்றி 20 நிமிடங்கள் தேய்த்து கழுவிவிட வேண்டும். இப்படி ஒரு வாரம் செய்தால் கருவளையம் மறைந்துவிடும். உருளைக்கிழங்கு சாறு. உருளைக்கிழங்கை சாறு எடுத்து பஞ்சினால் நனைத்து கண்களை சுற்றி தடவி வந்தாலும் கருவளையம் நீங்கும். எலுமிச்சை சாறு, தக்காளி சாறு இரண்டையும் கலந்தும் கண்களை சுற்றி தடவி வரலாம். மசாஜ் செய்தல். கண்களை மூடி விரல்களால் வட்ட வடிவில் மசாஜ் செய்தால் சோர்வடைந்த கண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை கவனித்துக் கொள்வது மற்றும் உடலை நீரேற்றமாக வைத்திருப்பது கருவளையங்களை விரைவாக போக்கிவிடும். கிரீன் டீ. 4 அல்லது 5 ஸ்பூன் கிரீன் டீ எடுத்து அரை டம்ளர் நீரில் போட்டு ஊற வைத்து இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து காட்டன் துணியில் நனைத்து கண்களின் மீது தடவி வரலாம். எலுமிச்சை இலை சாறு. குளிர்ச்சி நிறைந்த எலுமிச்சை இலையை அரைத்து சாறு எடுத்து அதனுடன் விளக்கெண்ணெய், தேன் கலந்து கண்களை சுற்றி மசாஜ் செய்யலாம். தேங்காய் எண்ணெய். இரவில் தூங்க செல்வதற்கு முன்பு தேங்காய் எண்ணெயை 2 சொட்டு கருவளையம் மீது அப்ளை செய்து வந்தாலும் கருவளையம் நீங்கும். காய்ச்சாத பாலில் சுத்தமான பஞ்சை நனைத்து கண்களின் மீது ஒத்தடம் தந்தாலும் கருவளையம் நீங்கிவிடும். தக்காளி ஜூஸ். தக்காளி ஜூஸை ஒரு நாளைக்கு 2 முறை புதினா சேர்த்து குடித்து வரலாம். வெள்ளரிக்காயை வெட்டி கண்ணில் வைத்துக்கொண்டு ஓய்வு எடுத்தாலும் கருவளையம் நீங்கும். ரோஸ் வாட்டரை பஞ்சில் நனைத்து கண்களில் வைத்து வந்தாலும் நாளடைவில் கருவளையம் நீங்கும். நிறைந்த தூக்கம். கருவளையம் ஏற்படாமல் தடுக்க கண்களுக்கு நிறைய ஓய்வு தேவை. குறைந்தது 7 மணி நேர தூக்கம் அவசியம். கம்ப்யூட்டரில் வேலை அதிகமாக இருந்தாலும் அடிக்கடி இடைவெளி கொடுக்க வேண்டும். சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்.